கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, கோபேட் மற்றும் திருவள்ளூர். தொடர் கனமழை காரணமாக வங்கக்கடலில் கடல் சீற்றமாக காணப்படுவதை அடுத்து புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகள் பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் கிருஷ்ணா, விவரங்கள். அம்ருத், நேற்று மாலை முதல் தொடர் மழையானது புதுச்சேரியில பெய்து வருகிறது. இதன் காரணமாக கடல் சீற்றமானது அதிகரித்து காணப்படுவதால் மீன்வளத்துறையானது மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம், தங்களுடைய படகுகளை கரையில் நிறுத்த வேண்டும் என புதுச்சேரியில் உள்ள 18 மீனவ கிராமத்திற்கு 3000க்கும் மேற்பட்ட படகு உரிமையாளர்களுக்கு சுற்றறிக்கையானது அனுப்பியுள்ளது. அதிலிருந்து இந்த புதுச்சேரியிலிருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் அனைவருமே தற்போது கடலுக்கு கரையோரம் தங்களுடைய படகுகளை நிறுத்தி வைத்துள்ளனர். இதன் காரணமாக புதுச்சேரியில இன்று முழுவதுமே இந்த மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லாமல் தங்களுடைய படகுகளை பத்திரமாக நிறுத்தி வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். மீன்வளத்துறையானது மீனவர்கள் யாரேனும் கடலுக்கு சென்றுள்ளனரா என்பது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். மீனவர்களை தொடர்பு கொண்டு யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம், படகுகளை பத்திரமாக நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் அவர்கள் உத்தரவிட்டதன் காரணமாக புதுச்சேரியில் உள்ள 18 மீனவ கிராமத்தில் இருக்கும் 3000க்கும் மேற்பட்ட படகுகள் சிறிய படகு முதல் பெரிய படகு வரை அனைத்துமே கரையில் பத்திரமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.